ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். பிப்ரவரி மாதத்தில் 5 அதிரடி புதிய மாற்றங்கள் வரப்போகுது. அது என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சிலிண்டரோட விலையை அவங்க 50 ரூபா ஏற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க்கு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை இன்ஆக்டிவ் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சிகரெட் இல்லை பான் மசாலா இல்லை குட்கா யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கு. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து கேஸ் சிலிண்டர் ப்ரைஸை 50 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லா நியூஸ் சேனல்லையும் அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சிலிண்டரோட விலையை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற இந்த மாதிரி உங்களுக்கு ஹோட்டலில் யூஸ் பண்ணுற சிலிண்டரோட விலையை தான் 50 ரூபா ஏற்றிருக்காங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலர் சிலிண்டரோட விலையை அவங்க எதுவும் இன்க்ரீஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொபாக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சிகரெட் இல்லை பான் மசாலா இல்லை குட்கா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து. இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல், யூனியன் பட்ஜெட் தாக்கல் 2026-2027 நியூ எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் ஹெல்த் செஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிக வருமானம் வரும். அதுவும் இல்லாமல் இதனுடைய புழக்கத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த ப்ரைஸ் ஹைக்கை அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிகரெட்டோட விலை 22 ரூபா இருந்ததுன்னா இதுக்கப்புறம் அது 45 ரூபா ஆகிடும். அந்த மாதிரி அதனுடைய சைஸ் வச்சு அதனுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. இதனால ஐடிசி பங்குச்சந்தை 5% குறைஞ்சிருக்கு நேத்து. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ ஒரு சில ரூல்ஸை பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து அனௌன்ஸ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேங்க் அக்கௌண்ட்டை ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாம யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, உங்களோட கேஒய்சி பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் அவங்க இன்ஆக்டிவ் பண்றாங்க. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது அக்கௌண்ட் யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதில் இருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் நீங்க வித்ட்ரா பண்ணிடுங்க. இல்லைன்னா எஸ்பிஐ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்பிஎஸ் சார்ஜஸ். இப்போ நீங்கள் இமிடியட் பேமெண்ட் சார்ஜஸ் ஏதாவது பண்ணுறீங்க, டிரான்சாக்ஷன் இமிடியேட்டாக யாருக்குன்னா பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்காக அவங்க ஒரு சில அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணுவாங்க. இது எஸ்பிஐ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரூலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ நீங்கள் ஐஎம்பிஎஸ் சார்ஜஸ் உங்கள் ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு இல்லைன்னா இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு யாருக்குன்னா இமிடியட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுக்காக அவங்க சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எஸ்பிஐ மட்டும்தான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த பேங்க்கும் அனௌன்ஸ் பண்ணுற கூடிய விலையில் எல்லா பேங்க்கும் இதை அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எஸ்பிஐலேருந்து 25,000 1 லேக் வரைக்கும் யாருக்குன்னா அமௌண்ட் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபா ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டியை அவங்க பிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு 1 லேக்லேருந்து 2 லேக் வரைக்கும் நீங்கள் ஐஎம்பிஎஸ் இமிடியட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 6 ரூபாயிலேருந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி அவங்க டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் அமௌண்ட்டு இமிடியட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி அவங்க பிடிச்சிப்பாங்க. இப்போதைக்கு எஸ்பிஐ மட்டும்தான் இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. மற்ற எந்த பேங்க்கும் இந்த ரூல் கொண்டு வரல. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாஸ்டாக்கு இப்போ தான் புதுசாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ யுவர் வெஹிக்கிள் கேஒய்வி அதை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ஃபாஸ்டாக் இஷ்யூ பண்ணுறத ஈஸியாக்கிறதுக்கு, இந்த ப்ராசஸ் ஈஸியாகிறதுக்கு கேஒய்வி இதுக்கப்புறம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டோலில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபாஸ்டாக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கையிலிருந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அது டபுள் மடங்காக நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஃபோனில் ஆன்லைன் மூலயமா அனுப்புனா 125% நீங்கள் எக்ஸ்ட்ரா டூல் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால எல்லாருமே இப்போ ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த கேஒய்வியை அவங்க அந்த ப்ராசஸ்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டாக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக்கிறதுக்கும் அந்த ப்ராசஸை ஈஸி பண்ணுறதுக்கும் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதனால் நீங்கள் புதுசாக ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாகிடும். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பிப்ரவரிலேருந்து 5 புதிய மாற்றங்கள் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.